நீங்கள் சத்தியமூர்த்தி பவனுக்கு நேரடியாகவே சென்று காங்கிரஸ் கட்சியினரிடம் இந்த கூட்டணிக்குள் இந்த சலசலப்புகள் எதுவும் இருக்கக்கூடாது, நம்ம அனைவரும் இந்த திமுக கூட்டணி வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கணும், அந்த பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணிக்கு எதிராக ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று நீங்கள் வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்தீங்க. ஆனால் இந்த சர்ச்சை இன்னைக்கு வராது நீங்காமல் இருப்பது வந்து இந்த தேர்தலில் அது கூட்டணி கட்சிகள் இணைந்து செயல்படுவதில் திமுக கூட்டணியில் அது ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுதா உங்களுக்கு? அதாவது திமுக கூட்டணியில் ஒரு மோதல் ஏற்பட்டு விடாதா, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சிதறி விடாதா என்று பலரும் ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இது போன்ற விவாதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதனால தான் நான் வந்து நல்லெண்ண ரீதியாக தோழமையில் நாமும் இருக்கிறோம் என்ற அடிப்படையில் நாட்டுடைய நலன் கருதி சத்தியமூர்த்தி பவனுக்கு எங்கள் கட்சியினரோடும் இன்னும் பல சமூக சேவர்களையும் அழைத்து கொண்டு நேரடியாக சென்று அவரிடம் இந்த விஷயத்தை பேசணும். உங்களுடைய விருப்பங்கள் பலவாறாக இருக்கலாம், உங்களுடைய கட்சியினருடைய எண்ணங்களும் பலவாறாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் உட்கார்ந்து பேச வேண்டிய இடம் ஒன்று சத்தியமூர்த்தி பவன் அல்லது அண்ணா அறிவாலயம். இதை விடுத்து பொது வெளிகளில் வந்து விவாதங்களை உருவாக்குறது, சமூக வலைதளங்களில் எழுதுறது, இதுவெல்லாம் ஆரோக்கியத்தை தராது, மக்களுடைய நம்பிக்கையை தகர்க்கும், இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நான் வைத்தோம். அதே சமயத்தில் நீங்கள் இது பேசக்கூடாது அது பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்குமே இல்லை. பொது வெளியில பேசாதீங்க, இது பலகீனத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு நான் பீகார் விஷயத்தையும் அவங்கள்ட்ட சுட்டி காட்டி அவர் தோட செல்வ பிறந்தை அவர்கள்ட்ட சொன்னேன். என்னன்னா பீகார்ல 60 போட்டிட்டு 6 தான் ஜெயிச்சாங்க. வாக்கு திருட்டுக்கு எதிராக ராஷ்டிரிய ஜனதாதளமும் காங்கிரஸும் இணைந்து நடத்திய பரப்புரைகள் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்தது. ஆனால் தேர்தலுக்கு முன்பாக இந்த கூட்டணி ஏற்படுவதில் தொகுதி உடன்பாடுகளை எட்டுவதில் வந்து சிக்கல் ஏற்பட்டு விவாதங்கள் உருவான உடனே மக்களுடைய நம்பிக்கை தகர்ந்துச்சு. அதனுடைய விளைவு 60 இடங்களை வாங்கின காங்கிரஸ் வந்து 6 இடங்கள்ல ஜெயிச்சிச்சு. அப்போ இது போன்ற பலகீனங்கள் தமிழ்நாட்டில் யாருக்கு வந்துடக்கூடாது, நமக்கு தமிழ்நாட்டுடைய நலன் முக்கியம் என்ற அடிப்படையில் அந்த விஷயத்தில் நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதை பல காங்கிரஸ் நண்பர்களும் அதை ஆதரிச்சாங்க, வழிமுடிஞ்சாங்க. அதையும் மீறி ஒரு சிலர் வந்து இடலாம். ஆனால் காங்கிரஸுடைய டெல்லி தலைமை திமுக கூட்டணியோடு தான் நாங்கள் இருப்பது என்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக உறுதியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மகிழ்ச்சியான ஒன்று. அதே சமயத்தில் வந்து பல்வேறு அபிப்பிராயங்களை கொண்ட கட்சிகள் ஒரு கூட்டணியில் இணைகின்ற பொழுது ஜனநாயக ரீதியாக வெவ்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு அபிப்பிராயங்களோடு இருப்பதில் தவறில்லை. அதுவே ஒரு ஜனநாயகம் தான், அது எல்லை மீறாமல் இருக்கணும், அவ்வளவுதான். கடந்த முறை அவர்கள் வாங்கிய அந்த தொகுதிகளில் 25 18 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்று இங்கே வந்து ஒரு நல்ல நிலைமையில் தான் காங்கிரஸ் கட்சி இப்போதைக்கு இருக்கிறது. இப்போது திடீரென அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு 3வது வாய்ப்பு இருப்பதால் தான் இந்த அளவுக்கு அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் சிலர் இன்றைக்கு கூட அந்த மாணிக்கம் தாவூர் வந்து மதுரை வடக்கு தொகுதியை நாங்கள் கேட்போம், எங்களுக்கான அந்த தன்மானம் அன்பு முக்கியம் என்று நேற்று இதற்கு 2 தினங்களுக்கு முன்பு கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்த பிறகும் கூட பேசியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு கனிமொழி என்று நிலையில் அளித்த பேட்டியில் இருவருக்கும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எந்த மோதல் போக்கும் இல்லை, நாங்கள் கூட்டணியில் வந்து சுமூகமாகத்தான் இருக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இதை விட அதிக தொகுதிகள் மற்றும் அந்த ஆட்சியில் பங்கு கூடுதலாக எங்களுக்கு அந்த எம்எல்ஏ சீட்டுகளில் அதிக எண்ணிக்கை எங்களுக்கு வழங்கணும், இது போன்ற கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருப்பது, இது நீங்கள் கூறியது போலவே அது மேலும் மேலும் அந்த சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதற்கான களம் இப்போ தாவேக்காவாக இருக்குதா? அதான் என்னோட கேள்வி. அதாவது தாவேக்காவுக்கு போனால் காங்கிரஸுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைச்சிருன்னு நினைக்கிறீங்களா? அதாவது அந்த கட்சியுடைய டெல்லி தலைமை தெளிவாக முடிவெடுத்திருக்கிறது. அதாவது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற அந்த முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற வேண்டும் என்று உறுதியான முடிவெடுத்தப்பட்ட பிறகு 2ஆம் கட்டத்தில் அல்லது 3ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் பேசக்கூடிய கருத்துக்களை காங்கிரஸ் தலைமை தான் கட்டுப்படுத்த வேண்டும். அவர்கள் எந்த விருப்பத்தையும் விண்ணப்பத்தையும் கோரிக்கையும் வைக்கலாம். முறையாக கூட்டணி தலைமையை உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயங்களை பொது வெளியில பேசக்கூடாது. அவங்க எத்தனை தொகுதி வேணா இருக்கட்டும், பட்டியலை கொடுக்கட்டும், நிறைவாக 2 கட்சியுடைய தலைமை உட்கார்ந்து தீர்மானிக்கட்டும். மாறாக இப்படிலாம் பேசுவது ஆரோக்கியத்தை தராது. குறிப்பாக மூப்பானவர்களுடைய காலத்துக்கு பிறகு காங்கிரஸ்ல இந்த உட்கட்சி மோதல்கள், அதிகமான பிரச்சனைகளை வெளி இடங்களில் கொண்டு வந்து நிறுத்துறது, இதெல்லாம் வந்து சகஜமாகிட்டு இருக்கு. இது அந்த கட்சிக்கு வளர்ச்சியை தந்துச்சா வீழ்ச்சியை தந்துச்சா என்பதை அந்த கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் தான் உணரணும். அடுத்ததாக விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறார். ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமென்றாலும் களத்துக்கு வரலாம். ஆப்ஷனால தான் இவங்க இந்த அளவுக்கு பேசுறாங்களோ அப்படிங்கிற பேச்சு இருக்கலாம். ஆனால் வந்து விஜயை பொறுத்தவரை அவர் இந்த தேர்தலில் பெரிய வெற்றிகளை பெறுவார் என்று அவரே எதிர்பார்க்கவில்லை. அவர் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கு அவர் வந்து அதிகமான முனைப்பு காட்டலாம். இதர இடங்களில் வந்து சராசரியாக 3 ஒரு 8% வாக்குகளை தொகுதிகளுக்கு ஏற்ப பெறுவதற்கான முயற்சிகள் அவர் இறங்கக்கூடும். இந்த நிலையில வந்து காங்கிரஸ் கட்சி போய் அங்கே போய் கூட்டணி சேருவதனால அவங்களுக்கும் பெரிய வெற்றி கிடைக்க போறதில்லை, இவர்களுக்கும் வெற்றி கிடைக்க போறதில்லை. அடுத்ததாக வந்து
கூட்டணி பலத்தை மட்டுமே திமுக தாங்கி நிற்கிறதா என்று சொன்னால் அதையும் கடந்து மாபெரும் மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறார்கள். இப்போ அந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பில் கூட 45% மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி 12% பின்னணியில் இருக்கு. ஏதோ 1% 2% இருந்தா தேர்தல் நேரத்தில் நிலைமைகள் மாறலாம்னு கூட சொல்லலாம். எட்ட முடியாத உயரத்தில் திமுக நின்று கொண்டிருக்கிறது. ஒரு மாபெரும் வெற்றியை மக்கள் அளிக்க தயாராயிட்டாங்கிறது அந்த கருத்து கணிப்புகளை நம்ம உணர முடியுது. ஏன்னா 2% 3% போது நம்ம கருத்து கணிப்பை நம்ப முடியாது. நம்ம பார்க்கிறோம் 12% இடைவெளி இருக்கின்ற பொழுது, மாபெரும் வெற்றியை நோக்கி திமுக நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது, அதனுடைய கூட்டணி நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது இப்படிப்பட்ட பேச்சுகள் எல்லாம் எந்த விதத்திலும் காங்கிரசுக்கு நன்மையை தராது என்பதை அந்த கட்சி புரிந்து கொள்ள வேண்டும். அதில் தாவேகாவோட பர்சன்டேஜ் பார்த்தீங்களா 15% வரை அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அதே நீங்க சொன்ன அந்த கருத்து கணிப்பிலேயே இருக்கு. நான் சொல்றேன்ல, அது கொஞ்சம் கூடுதலாக காங்கிரஸ் ஒரு 7% 8% இருக்கும்போது 25% வரை அது எந்த யாருடைய வெற்றிக்கு, காங்கிரஸ் வெற்றிக்கும் உதவாது, அவருடைய வெற்றிக்கும் உதவாது. நான் சொல்றேன்ல, எல்லா இடங்களையும் 15% வாங்க முடியாது. சில இடங்களில் 3%, 4%, சில இடத்துல 8 இடங்கள் 8%, ஓரிரு இடங்கள் நீங்க சொல்ற மாதிரி 15% கூட வாங்கலாம். நம்ம எல்லாரையும் நம்ம மதிப்பீச்செல்லாம் நம்ம விரும்பல. களம் எப்படி வேண்டும் என்றாலும் மாறலாம், மக்களுடைய மனோபியல் எப்படி வேண்டாலும் மாறலாம். அந்த சதவீதம் அந்த அளவுக்கு இருக்காது ஒரு புதிய கட்சிக்கு. அதாவது ஒரு புதிய கட்சி என்னுடைய பார்வை, எங்கள் கட்சியினருடைய புரிதல், இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய நிர்வாக அமைப்பில் நாங்கள் பேசக்கூடிய விஷயங்களை வச்சு நாங்கள் சொல்றோம். அந்த தகவலை வச்சு 8லிருந்து மிஞ்சி போனால் 10% அவர் தொட முடியுமே தவிர 15% தொடுவாரான்னு தெரியல. ஓரிரு தொகுதிகளில் அப்படி நடக்கலாம், பரவலாக இருக்குமா என்பது எனக்கு சந்தேகம். இந்த நிலையில காங்கிரஸ் கட்சி தாவேக்காவை நம்பி தவறான முடிவுகள் எடுக்குமே, ஆனால் அது மாபெரும் இழப்பு அந்த கட்சிக்கு தான். அந்த கட்சியில கூடிய பல மூத்த தலைவர் நிறைந்த அனுபவங்கள் கொண்டவங்க, அவங்க அந்த தவறை செய்ய மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்கு. 2ஆம் கட்டத்தில் கூடிய சகோதர நிர்வாகிகள் கொஞ்சம் பொறுப்புணர்வோடு சிந்திக்க வேண்டும். இன்னொன்று முக்கியமானது, இந்த தாவேக்கா களத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அதிமுக திடீர்னு இப்போ கடந்த ஒரு கரூர் செப்டம்பர் மாதம் அந்த கரூர் பெருந்துயரம் நடைபெற்றது. அதுவரை அந்த துயரத்துக்கே காரணம் அரசு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யவில்லை, சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றெல்லாம் அதிமுக அதை தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தது. இப்போ ஒரு 2-3 நாட்களாக விஜயை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இது ஒருவேளை இது அதிமுக வாக்கு வங்கியில் விஜய்க்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஈர்த்துருவாரோ? ஏன்னா எம்ஜிஆர் அண்ணா படங்களை போட்டு தான் அவர் கடைசி கட்டமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ அந்த 5 கொள்கை தலைவர்கள் போக இந்த வாக்கு போயிடும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பேசுகிறாங்களா, இல்லைன்னா கூட்டணிக்கு அவர் வரப்போவது இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிட்டு அதனால தான் இப்போ திடீர்னு செல்லூர் ராஜிலிருந்து இபிஎஸ் வர அவரை நேரடியாக தாக்குதல் ஈடுபடுறாங்க? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதை நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏறத்தாலும் உண்மைதான். அதாவது விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகு அதிமுகவை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளலை. அரசியல் எதிரி என்று திமுகவையும் கொள்கை எதிரி என்று சொல்லி பாஜகவை தான் கடுமையாக விமர்சிச்சார். தங்களை கண்டு கொள்ளாம இருந்த நிலையில ஒரு கட்டத்தில் ஊழல் கட்சின்னு சொல்லி மறைமுகமாக அதிமுகவை தாக்க ஆரம்பிச்சார். இதற்கிடையில அதிமுக களத்தில் இல்லை என்று சொன்ன நிலையிலும் கூட கரூர் சம்பவத்துக்கு பிறகு எடப்பாடியார் அவர்கள் ஒரு பரப்புரைக்கு செல்லும் போது யாரோ ஒரு தாவேக்காவுடைய ஒரு நிர்வாகி, டிஷர்ட் அணிந்த நிர்வாகி, அவர் தாவேக்கா நிர்வாகியா அதிமுக நிர்வாகியான்னு தெரியல, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. உடனடியாக அந்த கொடியை காரணம் கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட முதிர்ச்சி இல்லாம அவர் பேசினார். இவர் தான் விஜய் வருவார்னு சொல்லி எதிர்பார்க்கும் விதமாக கருத்துக்களை வெளியிட்டார். அவங்க இந்த கட்சியுடைய முன்னாள் அமைச்சர்கள் பல 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன செஞ்சாங்க, விஜய் அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும், எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றெல்லாம் எல்லா அழைப்புகளையும் கொடுத்து பார்த்தாங்க. விஜய் கண்டு கொள்ளவே இல்லை. இந்த நிலையில 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய தங்களுடைய இருப்புக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று உணர்ந்த பிறகு 2ஆம் நிலையை நோக்கி தாவேக்கா வந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் இப்போது கடுமையாக தாக்க தொடங்கி இருக்கிறாங்க. இது விஜய் எந்த அளவுக்கு எதிர்கொள்ள போறான்னு தெரியல. ஆனால் எதிர்பார்த்து ஏமாந்த விரக்தியில் தான் அதிமுக இப்போது தாவேக்காவை தாக்குவதாக நான் கருதுகிறேன்.